monthsல எப்படி DSA கம்ப்ளீட்டா மாஸ்டர் பண்றது, அதுவும் ஃப்ரீயா, அண்ட் எப்படி 8 to 12 LPL பிளேஸ் ஆகுதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் என்னன்னாங்க, உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல நல்ல நாலேஜ் இருக்கணும். எல்லாரும் பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, பட் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அண்ட் ஏன்றது உங்களுக்கும் தெரியும், நிறைய வீடியோஸ் நான் வந்து சொல்லியிருப்பேன். ஜென்ரலா நான் ஃப்ரெஷர்ஸ்க்கு சஜஸ்ட் பண்றது என்னன்னா, ஒன்னு ஜாவா ஃபுல் ஸ்டாக் லேர்ன் பண்ணுங்க, இல்லனா MERN ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ணுங்க. அண்ட் ஆஃப் கோர்ஸ் தட்ஸ் டிபெண்ட் ஆன் நீங்க ஆஃப் கேம்பஸ் ட்ரை பண்றீங்களா இல்ல ஆன் கேம்பஸ் ட்ரை பண்றீங்களான்னு. ஜென்ரலா DSA லேர்ன் பண்ணலாம்னு இருக்கீங்கன்னா நான் ரெக்கமெண்ட் பண்றது ஜாவா சூஸ் பண்ணுங்க. லைக் வேரியஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்கு. உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியும்னா ஆஃப் கோர்ஸ் உங்களுக்கு ஒரு கோடிங் நாலேஜ் வந்து இருக்கும். லைக் பேசிக்ஸ் லைக் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் லூப்ஸ்னா என்னன்னு தெரியும். அதனால டைரக்டா இந்த டாக்குமெண்டேஷனை ரெஃபர் பண்ணி பாருங்க. இதை வச்சு நீங்க ஈஸியா வந்து லைக் ஜாவா லேர்ன் பண்ணிடலாம். அண்ட் ஜஸ்ட் ரீட் பண்றது மட்டும் இல்லாம அவங்க கொடுத்துருக்க சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸை வந்து லைக் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் ஜாவா சின்டெக்ஸ்ல நீங்க ஸ்ட்ராங்கா ஆவீங்க. அண்ட் உங்களுக்கு கோடிங் நாலேஜே இல்ல, இது வரைக்கும் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் தெரியாதுன்னு சொல்றீங்கன்னா நீங்க இந்த யூடியூப் வீடியோ செக் பண்ணி பாருங்க. இவங்களே லைக் டீடைல்டாவே எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க, லைக் ஜாவா பேசிக்ஸ் அண்ட் கம்ப்ளீட்டாவே. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வீடியோவையும் பார்த்துட்டு அப்படியே விடாம லைக் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் ஜாவா சின்டெக்ஸ்ல ஸ்ட்ராங் ஆவீங்க. ஜாவா லேர்ன் பண்றதுக்கு லைக் 2 to 3 days அட் மேக்ஸிமம் போதும். அண்ட் ட்ரஸ்ட் மீ கைஸ், ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லேர்ன் பண்ணுறதுன்றது அவ்வளோ கஷ்டமான விஷயம் இல்லை, அண்ட் காம்ப்ளிகேட்டடான விஷயமும் கிடையாது. அண்ட் அந்த ஒரு ரீசனுக்காக தான் 2 to 3 daysன்றது போதும். அண்ட் உண்மையாலுமே எது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் டைம் டேக்கிங்னா DSA லேர்ன் பண்ணுறதும் அண்ட் டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ணுறதும் தான். அண்ட் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் லேர்ன் பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதனால உங்களுக்கு அட் மேக்ஸிமம் 2 to 3 days வந்து போதும். இப்போ எப்படி DSAவை ஃப்ரீயாக கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அண்ட் பை த வே, என் பேர் பாலமுருகன், நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ என்னுடைய ஓன் சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் பில்ட் பண்ணுறேன். நீங்கள் ஃப்ரெஷராக ஹை பேயிங் ஐடி ஜாபில் சீக்கிரமாக லேண்ட் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் என்னுடைய ஒரு வீடியோஸும் உங்கள் ட்ரீம் ஜாப்ல லேண்ட் ஆகிறதுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச நிறைய பசங்க DSA இம்பார்ட்டன்ட்னு சொன்னதுனால ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாமல், ப்ராப்பரான அவேர்னஸ் இல்லாமல் டைரக்டாக லீட் கோட் ஆர் வேரியஸ் ப்ராப்ளம் சால்விங் பிளாட்ஃபார்ம்ஸில் போயிட்டு 400 ப்ராப்ளம்ஸ் 500 ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணியும் ஸ்டில் அவங்களால ஒரு கோடிங் ரவுண்ட்ஸ் கூட கிளியர் பண்ணவே முடியல. எஸ், இதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாதது ஒன்று, அண்ட் ரேண்டமாக போயிட்டு கோடிங் கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணது. இதே மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணாமல் இப்போ நான் சொல்ல போகிற எக்ஸாக்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் ரோட் மேப்பை ஃபாலோ பண்ணுங்க. நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஸ்டைவர்ஸ் A to Z DSA ஷீட் தான். இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ ரிசோர்சஸ் தான். ஃப்ரீ ரிசோர்சஸ் கிடைச்சிருச்சுன்னு ரேண்டமாக போய் சால்வ் பண்ணி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக் மாதிரி நீங்களும் பண்ணாதீங்க. பிகாஸ் ஒரு கோடிங் ப்ராப்ளமை எப்படி ப்ராப்பராக அப்ரோச் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். நல்லா கவனிச்சு கேளுங்க. லெட்ஸ் சே இந்த ஒரு ப்ராப்ளமை நீங்கள் சால்வ் பண்ண போறீங்கன்னா டேரக்டாக சொல்யூஷனை பார்க்காம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கொஸ்டினை ப்ராப்பராக ரீட் பண்ணுங்க. டு பி ஃப்ராங்க், ஃபர்ஸ்ட் டைம் ரீட் பண்ணால் கம்ப்ளீட்லி புரியாது தான், ஓப்பனா ஒத்துக்கிறேன். 2 times படிங்க, 3 times படிங்க, உங்களுக்கு புரியுற அளவுக்கு படிங்க. அஃப்கோர்ஸ் அது வந்து ஒரு பேசிக் இங்கிலீஷில் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அவங்க சொல்ல வர விஷயம் வந்து லைக் பிகினர்ஸ்க்கு புரியாது தான். ஒரு 2 times 3 times டைம் ஸ்பெண்ட் பண்ணி படித்து அவங்க என்ன சொல்ல வராங்க அதை வந்து புரிஞ்சுக்கோங்க. அண்ட் அந்த கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு லாஜிக்கலாக திங்க் பண்ணி பாருங்க. லைக் என்னென்ன வேஸ்லலாம் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணலாம், அந்த மாதிரி லைக் டிஃப்ரெண்ட் வேஸை திங்க் பண்ணி பாருங்க. திங்க் பண்ணி பாருங்கன்னு சொன்னதும் நீங்கள் ஜாவா யூஸ் பண்ணி உங்களை கோட் பண்ண சொல்லலை. ஜஸ்ட் மைண்ட்ல நீங்களே வந்து திங்க் பண்ணி பாருங்க, இதுக்கு என்ன மாதிரி நம்ம சொல்யூஷன் கொடுக்கலாம், எப்படி சால்வ் பண்ணலாம்னு. அஃப்கோர்ஸ் உங்ககிட்ட சொல்யூஷன் இருக்கு, பட் டைரக்டா சால்வ் பண்றது லேர்னிங்ஸ் கிடையாது. இன்ஸ்டட் நீங்களே ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ண தான் உங்களுக்கு லாஜிக்கல் திங்கிங் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் ஒன்ஸ் நீங்க ட்ரை பண்ணதுக்கு பிறகு ஐயோ நம்மளால முடியலையே, சால்வ் பண்ண முடியலையேன்னு கவலைப்படாதீங்க. பிகாஸ் இது கம்ப்ளீட்லி நார்மல். எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு நான் DSA லேர்ன் பண்ணும்போது பிகினரா. அண்ட் இப்போதான் நீங்க என்ன பண்ணணும்னா சொல்யூஷனை பார்க்கணும். அண்ட் இவரே பக்கத்துல சொல்யூஷனும் கொடுத்துருப்பாரு. அண்ட் சில கொஸ்டினுக்கு வந்து சொல்யூஷன் கொடுக்கலனா அந்த கொஸ்டினை காப்பி பண்ணி யூடியூப்ல போட்டீங்கன்னா வேரியஸ் வீடியோஸ்லாம் வரும். அண்ட் அதுலயும் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க, செக் பண்ணி பாருங்க. ஒன்ஸ் நீங்க அந்த சொல்யூஷன் வீடியோவை பார்த்ததுக்கு பிறகு அவங்க எப்படி சால்வ் பண்றாங்கன்னு கம்ப்ளீட்டா லாஜிக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்க இந்த கொஸ்டினை ஜாவா லாங்குவேஜ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு ஆல்ரெடி ஜாவா பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கும், நான் உங்களை லேர்ன் பண்ண சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களால ஜாவா யூஸ் பண்ணி சால்வ் பண்ண முடியலனா கவலைப்படாதீங்க. ஆஸ் அ பிகினரா எல்லாத்துக்கும் டிஃபிகல்ட் தான். ஃபீல் பண்ணாம அந்த கொஸ்டினை காப்பி பண்ணி ChatGPTல கொடுத்து சால்வ் யூசிங் ஜாவா லாங்குவேஜ் கொடுத்தீங்கன்னா அது எக்ஸாக்ட் சொல்யூஷனை கொடுக்கும். இப்போ உங்களுக்கு இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்றதுன்ற லாஜிக் கிடைச்சிருக்கும் அந்த சொல்யூஷன் வீடியோவை நீங்க பார்த்ததுனால. அண்ட் எப்படி ஜாவா யூஸ் பண்ணி இந்த கொஸ்டினை சால்வ் பண்றதுன்ற ஐடியா கிடைச்சிருக்கும். பிகாஸ் ChatGPT கொடுத்த கோடை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும் எப்படி வந்து இந்த கொஸ்டினை ஜாவா யூஸ் பண்ணி சால்வ் பண்றது. இப்போ நீங்க ட்ரை பண்ணுங்க.
ப்ரீவியஸா நான் சொன்ன மாதிரியே தான் ஒரு கொஸ்டின் சொல்யூஷனை பாக்குறீங்கன்னா கம்ப்ளீட்டா மக்கப் பண்ணி சால்வ் பண்ணாம புரிஞ்சுக்கோங்க என்ன லாஜிக் யூஸ் பண்றாங்க, எப்படி அந்த லாஜிக் வந்து பில்ட் பண்றாங்கன்னு. அண்ட் புரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு நீங்க வந்து சால்வ் பண்ணுங்க. நீங்க என்னதான் டிஎஸ்ஏ லேர்ன் பண்ணாலும் டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ணாலும் இந்த ஒரு 5 மிஸ்டேக்ஸை பண்ணீங்கன்னா இன்டர்வியூ கால்ஸ் வரதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இன்ஃபேக்ட் வராம கூட போகும். அதை பத்தி டீடைல்டா நான் வந்து இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். லிங்க் ஐ பட்டன்ல கொடுக்குறேன், மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு செக் பண்ணி பாருங்க. இப்போ உங்க எல்லாத்துக்கும் ஒரு கொஸ்டின் வந்திருக்கும், இந்த 455 ப்ராப்ளம்ஸையும் சால்வ் பண்ணணுமான்னு. அப்படி கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய ஏம் என்ன, கோல் என்னன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்க ஸ்டார்ட் அப்ல பிளேஸ் ஆகணுமா, இல்ல மிட் லெவல் கம்பெனிஸ்ல பிளேஸ் ஆகணுமா, இல்ல டாப் டெக் கம்பெனிஸ்ல பிளேஸ் ஆகணுமான்ற ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு பேஸ் பண்ண இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு ஃபியூ மினிட்ஸ்ல இந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற மிஸ்டேக் மாதிரி நீங்களும் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணதுக்கு பிறகு டைரக்டா செகண்ட் ப்ராப்ளம் போகாம நான் சொல்ற ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிப்பை ஃபாலோ பண்ணுங்க. என்னன்னா, ஒரு ப்ராப்ளம் நீங்க சால்வ் பண்ணதுக்கு பிறகு அந்த ப்ராப்ளம்ல நீங்க எந்த விஷயம் புதுசா லேர்ன் பண்றீங்களோ ஒரு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேங்க, ஷார்ட் நோட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஃபர்ஸ்ட் வீக்ல நீங்க படிக்கிறது செகண்ட் வீக்ல கம்ப்ளீட்டா மறந்துடும். அதனால ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ரெகுலரா ரிவைஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. அப்ப மட்டும்தான் அந்த பேட்டர்ன் அண்ட் கான்செப்ட்ஸ் ஞாபகத்துல இருக்கும். இன்டர்வியூல இப்ப நீங்க சால்வ் பண்ணக்கூடிய சம்ஸ் அப்படியே கேட்க போறது கிடையாது தான். பட் இதையே பேட்டர்ன் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க, இதையே கான்செப்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. அதனால ப்ராப்பர் ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பா இம்பார்ட்டன்ட். வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ப்ராப்பரா ரிவைஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. ப்ரீவியஸா நான் சொன்ன மாதிரி தான், லைக் என்ன மாதிரியான கம்பெனிஸ்க்கு என்ன மாதிரியான டாபிக்ஸ் கவர் பண்ணா போதுன்றத பத்தி ஸ்டெப் பை ஸ்டெப்பா இப்ப பார்க்கலாம். இன்ஃபேக்ட் சொல்ல போனா நான் ஸ்மால் அண்ட் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியிருக்கேன், மிட் லெவல் கம்பெனிஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன், எம்என்சி கம்பெனிஸ் இன்டர்வியூ நான் வந்து அட்டன் பண்ணியிருக்கேன். அண்ட் எனக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கும் லைக் என்ன மாதிரியான டாபிக்ஸ்ல இருந்து என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்கன்னு. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நான் நிறைய இடத்த ரிசர்ச் பண்ணிட்டு தான் இப்போ நான் வந்து அந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். உங்களுடைய ஏம் வந்து சின்ன கம்பெனி இல்ல ஸ்டார்ட் அப் கம்பெனில பிளேஸ் ஆகும்னு ஆசைப்படுறீங்கன்னா இப்போ நான் சொல்ற டாபிக்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இவரு டிஎஸ்ஐ ஷீட்ல கொடுத்திருக்க டாபிக்ஸ் லைக் பேசிக்ஸ், சார்ட்டிங் டெக்னிக்ஸ், அரேஸ், பைனரி சர்ச், ஸ்ட்ரிங்ஸ்ல வந்து பேசிக் டு மீடியம் அண்ட் ரிகர்ஷன். இது நான் ஏன் சொல்றேன்னா, மோஸ்டா ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்ல பாத்தீங்கன்னா வந்து அவங்க மேஜரா டெவலப்மெண்ட் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் அதுக்குன்னு டிஎஸ்சில ஃபோக்கஸ் பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க. இப்போ நான் சொன்ன பாத்தீங்களா இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம், அதுல இருந்து தான் லைக் மோஸ்டா வந்து அவங்களுடைய கோடிங் இன்டர்வியூல கேட்பாங்க. சொல்ல போனா நீங்க வந்து ஆஃப் கேம்பஸ்ல ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, லைக் சீக்கிரமா ஜாப் எடுக்கணும்னு பிளான் பண்றீங்கன்னா நான் ரெக்கமெண்ட் பண்றது வந்து லைக் ஸ்மால் கம்பெனிஸ் ஆர் ஸ்டார்ட் அப்ஸ்ல வந்து ஜாப் சர்ச் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட் நாலேஜ் பிளஸ் இந்த பேசிக் டிஎஸ்சி ப்ராப்ளம் சால்விங் நாலேஜ் இருந்தாலே போதும், ஈஸியாவே சீக்கிரமாவே ஜாப் எடுத்துட முடியும் லைக் ஸ்மால் அண்ட் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்ல. உங்களுக்கு மிட் லெவல் கம்பெனிஸ்ல வந்து பிளேஸ் ஆகணுன்ற மாதிரி பிளான் பண்றீங்கன்னா இவரு டிஎஸ்ஐ ஷீட்ல கொடுத்திருக்கிற ஸ்லைடிங் விண்டோ அண்ட் 2 பாயிண்டர் கான்செப்ட் வரைக்கும் கவர் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுடைய ஏம் வந்து லைக் டாப் டெக் கம்பெனிஸ்ல பிளேஸ் ஆகணும் நீங்க ஏம் பண்றீங்க, லைக் ஒரு 12 LPA ஆர் 25 LPA அந்த மாதிரி ஜாப் நீங்க வந்து ஏம் பண்றீங்கன்னா நான் சஜஸ்ட் பண்றது லைக் கம்ப்ளீட்டாவே லேர்ன் பண்ணிருங்க. இப்ப எப்படி நீங்க 455 ப்ராப்ளம்ஸும் 3 மந்த்ஸ்ல கவர் பண்றதுன்னு பார்க்கலாம். நீங்க ஃபுல் டைம் ப்ரிப்பரேஷன் பண்றீங்கன்ற மாதிரி நான் நம்புறேன். பேஸ்ட் ஆன் தட் இப்ப நான் சொல்றேன், நான் ஃப்ரெஷரா ஃபுல் டைமா டிஎஸ்ஏ ப்ரிப்பரேஷன் பண்ண டைம்ல அப்ராக்சிமேட்டா பர் டேக்கு 10 ப்ராப்ளம்ஸ் கிட்ட நான் வந்து சால்வ் பண்ணுவேன். அண்ட் நீங்க 10 ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் அரௌண்ட் டெய்லி ஒரு 7 to 8 ப்ராப்ளம்ஸ் நீங்க சால்வ் பண்ணாலே அப்ராக்சிமேட்டா ஒரு 3 மந்த்ஸ்ல உங்களால கவர் பண்ணிட முடியும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்களுடைய ஏம் வந்து எந்த மாதிரியான கம்பெனிஸ் பிளேஸ் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ அது பேஸ் பண்ணி உங்களுடைய ரோட் மேப்பை மாடிஃபை பண்ணிக்கோங்க. நீங்க எப்படியாவது சீக்கிரமா ஆஃப் கேம்பஸ்ல ஜாப் எடுக்கணும்னு பிளான் பண்றீங்கன்னா நான் ரெக்கமெண்ட் பண்றது ஸ்மால் கம்பெனிஸ் அண்ட் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் ஏம் பண்ணுங்க. பிகாஸ் உங்களால வந்து டெவலப்மெண்ட்டும் லைக் வித்தின் ஃபியூ மந்த்ஸ்ல ப்ராப்பரா மாஸ்டர் பண்ணிட முடியும். அண்ட் பேசிக்ஸ் ஆஃப் டிஎஸ்ஏ இதையும் நீங்க வந்து கவர் பண்ணிட முடியும். நீங்க என்னதான் டெவலப்மெண்ட்ல ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சரி, டிஎஸ்ஏல ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சரி, உங்களுக்கு இன்டர்வியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரலனா என்ன பண்ணுவீங்க? இதுக்கான காரணம் என்னன்னா, உங்களுக்கே தெரியாம நீங்க பண்ற 5 மிஸ்டேக்ஸ்னால தான். இதை பத்தி டீடைல்டா நான் இந்த வீடியோல நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மிஸ் பண்ணிடாதீங்க, இப்பயே கிளிக் பண்ணி பாருங்க. பிகாஸ் இந்த ஒரு ரீசன்னால தான் இன்னமுமே நிறைய பேத்துக்கு இன்டர்வியூ கால்ஸ் வராம இருக்கு. இப்பயே கிளிக் பண்ணி பாருங்க.